இந்த படம் எனக்கு மிகப்பெரிய கனவு படமாக இருந்தது. எதிர்பாராத விதமாக கனத்த இதயத்துடன் இந்த படத்திலிருந்து விலகுகிறேன். வாழ்க்கையில் சில தருணங்களில் கனவுகளை விட்டுவிட்டு விதி வகுத்து தரும் பாதையை பின்பற்ற வேண்டிய நிலை வரும் என்று சுந்தர்சி அவர்கள் கூறியிருந்தார்கள். இது பற்றி குஷ்பு அவர்களிடம் கேட்டபொழுது, இதை பற்றி என்னிடம் கேட்க வேண்டாம், எனக்கும் அதற்கும் சம்பந்தம் கிடையாது என்று ஒரே வார்த்தையில் பதில் கூறிவிட்டார்கள். ஓகே, அது என்ன விதி வகுத்து தந்த பாதை? ரஜினி, கமல் இந்த படத்தை வெளியிடக்கூடிய ரெட் அண்ட் மூவிஸ் எல்லோருமே சுந்தர்சியின் விதியை ஒரு நல்லதொரு விதியைத்தான் வகுத்து கொடுத்தார்கள். கதை கேட்காமல் ரஜினி இந்த விஷயத்தில் கால் எடுத்து வைத்திருக்க மாட்டார். ஸோ கதையும் இவருடைய விதியை மாற்றி எழுதியிருக்காது. ரஜினியின் அடுத்த படம் ராஜமௌலி என்றார்கள். அதுவும் பிரச்சனை இல்லை, ரஜினி முடிவெடுத்தால் எடுத்ததுதான். இந்த படம் சுந்தர்சி என்றால் சுந்தர்சி தான், அடுத்த படம் தான் ராஜமௌலி. ஓகே, அது என்ன விதி வகுத்து தந்த பாதை? இதை ரஜினி, கமல் யாருமே கடைசி வரை இதற்கான காரணத்தை கூறாவிட்டால், ரஜினியின் அடுத்த பட இயக்குனர் அறிவிப்பு வரும்பொழுது அந்த இயக்குனர் தான் சுந்தர்சியின் விதியை மாற்றி எழுதிவிட்டார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அறிந்து